இந்த வீடியோல நம்ம ஆர்ஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற குரூப் டிக்கான போஸ்டிங் நோட்டிஃபிகேஷனை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனோட லாஸ்ட் டேட் எப்போ, எவ்வளோ சேலரி, என்ன ஒர்க் இருக்கும், எங்கே ஒர்க் இருக்கும், ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1. ஸோ இதனோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பனிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22/2/2025 நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். என்னதான் 22 தான் லாஸ்ட் டேட்டாக இருந்தாலும் ஸோ பேமெண்ட்டுக்காக ஒரு 2 நாள் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில சமயம் பேமெண்ட் லேட்டாக ப்ராசஸிங் ஆகும். ஸோ அதனால 2 நாள், அடுத்த 2 நாள் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. 23, 24. நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 25/2/2025 6/3/2025 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வேக்கன்சி பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெவல் 1க்கான வேக்கன்சி தான் இது. ஃபஸ்ட்டு இது லெவல் 1க்கான போஸ்டிங்கு. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு 18,000 சேலரி இருக்கும். இதில் அலவன்ஸ்லாம் ஆட் ஆகும். அடுத்தது ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 32,438 வேக்கன்சிஸ் இருக்குது ஓவரால் இந்தியா. கோவிட்னால நமக்கு ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 33 தான், 36 வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பருமே இருக்குது, ஒரு மெயில் ஐடியுமே இருக்குது. ஸோ அடுத்தது எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாமை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அதில் நம்ம கிளியர் பண்ணணும்னா நமக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, 18லேருந்து 36 வரைக்கும் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்தே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே 500 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே 400 ருபீஸ் ரீஃபண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸப்ஷன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ்சி எஸ்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேஸ்ட், ஸோ இவங்க எல்லாருக்குமே 250 மட்டும்தான். அதையுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 0 காஸ்ட்டில் நம்மளால் இந்த எக்ஸாமை எழுத முடியும். ஸோ இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், நம்ம இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரியான சிலபஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸில் எப்போ நடக்கும், எங்கே நடக்கும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 மினிட்ஸ் இருக்கும். இதில் எவ்வளோ கொஷின்ஸ்ன்னு பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸுக்கு 25, மேக்ஸ்க்கு 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு 20, மொத்தமாக 100 கொஷின்ஸ் இருக்கும். 90 மினிட்ஸுக்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு மினிமமாக எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணுங்கிற டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டாக இருந்தால் 40%, இந்த மாதிரி. ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியோ ஸோ அந்த கேட்டகிரிக்கு எவ்வளோங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கான எல்லா சிலபஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இதில் தான் என்னென்ன கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை தொடர்ந்து அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 35 கிலோ இருக்கக்கூடிய வெயிட்டை நீங்கள் 100 மீட்டருக்கு 2 நிமிஷத்தில் கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ அதே ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா
20 கிலோ வெயிட்ட வந்து நம்ம 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 2 நிமிஷத்துல நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிட்டு போகணும். அதை தொடர்ந்து ரன்னிங்குமே இருக்கு. அதை தொடர்ந்து வந்து ரன்னிங்கும் இருக்கு. 1000 மீட்டர்ஸ் வந்து நம்ம 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்ல வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உமன்ஸா இருந்தீங்கன்னா 1000 மீட்டர்ஸை வந்து நம்ம 5 நிமிஷம் 40 செகண்ட்ஸ்ல வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து வெப்சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையா இருந்தால் அதுக்கான வெப்சைட், ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து சென்னைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதில் மொத்தமாக டோட்டலாக 2694 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான போஸ்டிங்குன்னு பாருங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸோ அசிஸ்டன்ட் கேட்டகரி, பாயிண்ட்ஸ் மேன், ட்ராக் மெயின்டெனர்ஸ். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கு. ஸோ இந்த கேட்டகரிஸ் பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்தது வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் டிக்கான போஸ்ட் தான். ஸோ இதில் மினிமமாக நம்ம வந்து 10th இல்லை ஐடிஐயோ இல்லை அப்படின்னா நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருப்போம்ல, அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நம்மளால இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ 10th குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற சேலரிஸ் தான் கொடுப்பாங்க. ஒர்க்குமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதையுமே வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எவ்வளோ சைஸில் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன வெப்சைட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கிளியராக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஜாபை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம்.